தேவ மகிமை வருகிற போது என்ன உண்டாயிடும் சொன்னா, நீ கையில் வைத்திருக்கிறவைகள் புது பலன் பெற்றுக்கொள்ளும். அதுவும் தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். உன் கையில் இருக்கிறது என்ன செய்யுமா, தேவ மகிமையினால நிரப்பப்படுகிற போது புது பலனை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிற போது கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய மகிமை நமக்கு தரப்படுகிற போது இது வரைக்கும் இருந்த எல்லா பெயரை கர்த்தர் மாற்றி, இனி நீ எப்படி அழைக்கப்படுவாயா, தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிற நிலைமையில அழைக்கப்படுவாய். ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரா, தம்முடைய மகிமையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த மகிமை கடந்து வருகிற போது என்ன செய்கிறதா, எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க வைக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய முடியுமா, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.